வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாத தேய்பிறை பஞ்சமியை பற்றி தான். இந்த தேய்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷ பஞ்சமி. ஏனென்றால் இது குரு மங்களத்தோடு, அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்ற புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய நேரத்தில் வருகின்ற இந்த பஞ்சமி மிகவும் விசேஷ பஞ்சமி. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், செய்வினை பிரச்சனைகள், கண் திருஷ்டி, அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்தில் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இல்லை ஏதாவது வேலை நிமித்தமாக நம்ம முயற்சி செய்தால் அது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, இல்லை வியாதிக்காக மருந்து சாப்பிட்றோம் ஆனால் அது தீர மாட்டேந்து, தீராத வியாதியாக இருக்கிறது, என்ன நோவுனே, அதாவது என்ன வியாதி என்னன்னு சில நேரங்களில் மருத்துவருக்கே சில நேரங்களில் புலப்படாத வியாதிகள், அந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி, அதுவும் தேய்பிறை பஞ்சமி. இந்த நாளில் நம்ம அன்னை வாராகியை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய அத்தனை பிரச்சனைகளும் தவிடு பொடியாகும். இது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே இருக்கிறது இந்த பஞ்சமி. அதனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லை இரவு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். அன்று அதுவும் மாலைபட்ச பஞ்சமி. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போவும் செய்கிற மாதிரி காலையில் எழுந்து படம் இருந்தால் பன்னீர் போட்டு தொடச்சி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து சிகப்பு கலர் மலர், கண்டிப்பாக செம்பருத்தி, செவ்வரளி, அந்த மாதிரி சிகப்பு கலரில் மலர்கள் வைக்கணும். சிலை இருந்தால் 5 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யணும். அதில் கண்டிப்பாக குங்கும அபிஷேகம் இருக்கணும், பன்னீர் அபிஷேகம் இருக்கணும், கரும்பு சாறு அபிஷேகம், அந்த மாதிரி மஞ்சள், சந்தனம், அந்த மாதிரி 5 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. சிகப்பு கலர் மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்யுங்க. வஸ்திரம் சாத்துறதா இருந்தால் சிகப்பு கலர் வஸ்திரம் சாத்துங்க அன்னை வாராகிக்கு. ஏன்னா நாளைக்கு தினம் சூரியன் ஆதிக்கமாக இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இந்த சிகப்பு கலரை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா, கோதுமையால் செய்த பூரி, சப்பாத்தி அல்லது கோதுமை அல்வா, அந்த மாதிரி கோதுமையால் செய்த பலகாரங்கள் இனிப்பாகவும் வைக்கலாம், காரமாக வைக்கலாம். அந்த மாதிரி கோதுமையால் செய்த நெய்வேத்தியங்கள் வைங்க. பூமிக்கடியில் விளையிற கிழங்குகள் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கிளாஸ் பானகம் கலக்கி வைங்க. இந்த மாதிரி வாராகி அன்னைக்கு வழிபாடு செய்து நெய்வேத்தியத்தை வைத்த பிறகு நீங்கள் மனமுருகி வாராகி காயத்ரி சொல்லலாம், வாராகியோட அஷ்டோத்திரம் சொல்லலாம், நாமாவளி சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் ஒரு தட்டில் கோதுமையை பரப்பிட்டு அதன் மேலே 5 அகல் விளக்கு வைத்து சிகப்பு கலர் திரி போட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றணும். ஏற்றிட்டு சிகப்பு கலர் மலர்களால் அலங்காரம் செஞ்சு தீபம் ஏற்றி அன்னை வாராகியிடம் உங்களுடைய கோரிக்கை என்னவோ, அது வேலை விஷயமாகவோ அல்லது ப்ரமோஷனாகவோ அல்லது வியாதிக்காகவோ, இல்லை என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வைத்து நீங்கள் இந்த தீபத்தை நாளைய தினம் நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், இல்லை அருகில் ஆலயம், வாராகி அன்னை ஆலயம் இருந்தால் அதில் போய் செய்யலாம், இல்லை அருகில் இருக்கிற எந்த அம்மன் ஆலயத்தில் வேணாலும் செய்யலாம். ஏன்னா இந்த மாலைபட்ச பஞ்சமி அவ்வளோ விசேஷமானது. அதனால் இது குரு மங்களத்தோடு வருகின்ற இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீங்க. இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் எதற்காக கோரிக்கை வைத்தீர்களோ அந்த கோரிக்கை அடுத்த பஞ்சமிக்குள் உங்களுக்கு நடந்தேறிவிடும். அது மட்டும் இல்லாமல் தானமாக கோதுமையால் செய்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம், கொடை தானமாக கொடுக்கலாம், செருப்பு தானமாக கொடுக்கலாம், சிகப்பு கலரில் வஸ்திரம் வாங்கி முடிந்தால் கொடுக்கலாம், தங்கம் சொர்ண தானம் கொடுக்கலாம், வெள்ளி தானம் கொடுக்கலாம் வசதி இருக்கிறவங்க. இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் செய்யலாம். பசுவிற்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக கொடுங்க. இந்த 15 நாட்களுமே பசுவிற்கு தானமாக கொடுக்கணும். அதனால் நீங்கள் நாளைய தினமும் கோதுமையால் செய்த பொருட்கள் கொடுக்கலாம், பச்சரிசி தரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பொருட்களை பசுவிற்கு தானமாக கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி தீப வழிபாடு செய்யும் பொழுது இந்த வளர்பிறையை விட இந்த தேய்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்மளுடைய தேவையில்லாத பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் தீருவதற்கு பயன்படுத்தக்கூடியது
இந்த தேய்பிறை பஞ்சமி. கண் திருஷ்டியும் தீரும். இது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அன்னை வாராகியின் அருளை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த தேய்பிறை பஞ்சமி, அது குருவோடு சந்திரனும் சேர்ந்து வருகின்ற, குரு மங்களத்தோடு வருகின்ற இன்றைய நாளை யாரும் தவற விடாதீங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. அன்னையின் வாராகியின் அருளை அனைவரும் பெற்றுக்கொள்ளுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.